ஹே கைஸ், நான் உங்கள் கீகிதம்லா. கொஞ்ச நாளே இந்த ஆப்பிள் காரனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லா சூப்பரான ப்ராடக்ட்டும் கம்மியான விலைக்கு வந்து லான்ச் பண்ணிருக்கான். இது வந்து சத்தியமாக ஆப்பிள் மாதிரியே நம்மளுக்கு வந்து தெரியல. ஆமாங்க, இந்த ஆப்பிள் ஐஃபோன் 16e பற்றி பேசல. அது வந்து இன்னமும் நம்மளுக்கு வந்து அதிகமாக தான் ப்ரைஸ் பண்ணியிருக்கான். ஆனால் நம்மளுக்கு வந்து மேக் மினி M4 வந்து சூப்பரான ப்ரைஸ்க்கு வந்து லான்ச் பண்ணால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆஃபர்லாம் போட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 47,500 rupeesக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம சேனல் வீடியோ போடுறோம், நீங்கள் பார்க்கலாம். நான் காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து மேக்புக் ஏர் M4 வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் புதுசாக 75,000 rupeesக்கு வந்து வாங்கிக்கலாம். அதுவும் நம்ம ஆர்டர் போட்டாச்சு, கூடிய சீக்கிரம் வீடியோ வந்து போடலாம். ஆனால் இது எல்லாத்தையும் இன்னொரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து ஒரு சூப்பரான பிரைசிங்ல நமக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கான். நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த iPad 11th ஜென்ரேஷனை பற்றி தான் பேசுகிறேன். ஏன் இது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட், அதுவும் ஒரு சூப்பரான பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த iPadல iPhone 15ல இருக்க அதே A16 சிப்செட் வந்து கொடுத்துருக்கான். ஆமாங்க, அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கேப்பபிளாக ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா தடவையும் நம்ம கிட்ட வந்து iPadல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் ஸ்டோரேஜ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் 32 GB கொடுத்தான், அதுக்கப்புறம் 64 GB வந்து கொடுத்துருந்தான். ஸோ அது வந்து சுத்தமாக பார்த்தாது. ஆனால் இந்த வருஷம் வந்து ஆப்பிள் வந்து நல்ல பையனாட்டம் இதுலேயே நமக்கு வந்து 128 GB வந்து கொடுத்துட்டான். இதை விட ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபேடோட ப்ரைசிங் வந்து நம்மளுக்கு 35,000 ப்ரைசிங் வந்து பண்ணியிருக்கான். ஆனால் ஒரு 2-3 ட்ரிக்லாம் யூஸ் பண்ணி ஆப்பிளோட வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து புது ஐபேட் வந்து 27,000 வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த iPad 11th ஜென்ரேஷன் வந்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஆப்பிள் வந்து காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த 35,000 ஐபேட் வந்து எப்படி நீங்கள் வந்து ஆப்பிள் வெப்சைட்லேருந்து வெறும் 27,000 ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளோட iPad 11th ஜென்ரேஷனோட அன்பாக்சிங் வந்து பார்க்கலாம். இதான் நம்மளோட iPad 11th ஜென்ரேஷனோட பாக்ஸ். ஸோ பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10th ஜென்ரேஷனுக்கு நமக்கு வந்து சிம்லராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபேடோட ஃபோட்டோ வந்து நமக்கு மேலே இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வந்து iPad அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி பக்கம் வந்து நம்மளுக்கு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வாங்கினது வைஃபை மட்டும் தான் வாங்கினேன். ஏன்னா செல்லர் வந்து நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதோட இன்னும் 10,000 rupees எக்ஸ்ட்ரா. அதுக்கு வந்து நான் ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணிப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேசிக்காக நான் சொன்ன மாதிரி 128 GB வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 34,900 தான் போட்டிருக்காங்க. ஆனால் நான் சொன்னபடி நீங்கள் வந்து 27,000 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து எப்பயும் போல் சூப்பராக வந்து ஆப்பிள் வந்து அந்த புல் டேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து புல் பண்ணி நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ என்ன தான் சொன்னாலும் ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புல் டேக்ஸ் வந்து நம்ம பிரிச்சாச்சு, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட ஐபேட் தான் இருக்குது. ஸோ ஐபேட் மேலே நமக்கு வந்து ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவர் வந்து நம்ம பிரிச்சிடலாம். ஸோ பிரிச்சுட்டு நம்ம ஐபேட் வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் பர்ச்சேஸ் பண்ணது ப்ளூ கலர் ஐபேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக வேறு எந்த டேபும் நமக்கு வந்து கொடுக்காது. செம்ம ப்ரீமியமாக நமக்கு வந்து ஆப்பிள் பண்ணியிருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 477 grams தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஐபேடாக இருந்தாலும் ரொம்ப ஹெவியாலாம் நமக்கு வந்து தெரியல. ஆனால் ஒரு செம்ம மெலிசாக இருக்குது. ஸோ கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபேட் வந்து பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸில் வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிசைன் இன் ஆப்பிள் கலிஃபோர்னியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஐபேடோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்மளுக்கு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு 7606 mAh பேட்டரி வந்து நமக்கு ஐபேடில் இருக்குது. ஸோ 20 watt சார்ஜர் வந்து நமக்கு பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் USB Type-C to Type-C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோனில் கூட சார்ஜர் கொடுக்குறதில்ல, ஆனால் ஐபேடில் வந்து நமக்கு சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐபேடுக்கு ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஆப்பிள் சிம்பிள் வந்து வந்துருச்சு. ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கொடுத்துருச்சு. ஸோ ஹலோ அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஐபேடை செட் பண்ணுற வரதுக்குள்ள நம்ம வந்து ஐபேடோட ஃபுல் ஓவர்வியூ வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். பேக்கில் வந்து நம்மளுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டல் பேக் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் லோகோ வந்துருக்கு. அதே சமயத்தில் பேக்கில் வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ் இருக்குது, அப்புறம் மைக்ரோஃபோன் இருக்குது, 12 மெகாபிக்சல் கேமராவும் நம்மளுக்கு வந்து பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப்பிள் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணும்போது உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 லைனில் என்ன எழுதிக்கிறமோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ என் ஃப்ரெண்டோட பேர் வந்து நான் எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த ஐபேடை வந்து நான் ரிவ்யூ முடிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கு தான் வைக்க போகிறேன். ஸோ அவன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கிரேவ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஃப்ரீயாக வந்து என்கிரேவ் வந்து பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு 11 inch ஒரு 2.5K 60Hz LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்க.
இது வந்து நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ்லாம் இல்லை, வெறும் 60 ஹெர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் AMOLED இல்லை, வெறும் LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. பிரைட்னஸும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சென்டர் ஸ்டேஜ் சப்போர்ட்டோட 12 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வெர்டிகலாகவே நம்மளுக்கு வந்து சென்டரில் கேமரா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து வீடியோ கால்லாம் பேசும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு ஆப்பிள் பென்சில் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அப்புறம் USB Type-C ஆப்பிள் பென்சிலோட சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பென்சில் இல்லை. இது வந்து நான் ஒரு 1000 ரூபாய்க்கு அமேசானில் வந்து ஒரு டூப்ளிகேட் பென்சில் தான் வந்து வாங்கியிருக்கேன். அதுவும் நம்மளுக்கு வந்து பக்கா வேலை செய்யுது. இல்லை உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஆப்பிள் பென்சில் தான் வேணால் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் USB Type-C பென்சில் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பென்சிலில் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் இந்த ஐபேட் வந்து பக்காவாக இருக்குது. அந்த சப்போர்ட்டும் நமக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து நம்மளுக்கு 2 ஸ்பீக்கர்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் நமக்கு வந்து ஸ்பீக்கர். அதே சமயத்தில் நமக்கு வந்து USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இப்போ வந்து இதில் நமக்கு வந்து USB Type-C போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து SSD எல்லாமே டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். சார்ஜிங்கும் பார்த்தீங்கன்னா எந்த USB Type-C கேபிளை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து சார்ஜிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து 2 ஸ்பீக்கர்கள் இருந்தாலும் 3 தான் ஸ்பீக்கர். அதே சமயத்தில் மேலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர்கள் இருக்குது. அதில் கூட நமக்கு வந்து 1 தான் ஸ்பீக்கர். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் ஐடி சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் பட்டனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் ஐடி வந்து இதில் இருக்குது. ஃபேஸ் ஐடி ஆப்வியஸ்லி இல்லை. ஸோ அண்ட் டச் ஐடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அண்ட் டச் ஐடி வந்து நமக்கு சூப்பராக வேலை செய்யுது. ஸோ டச் ஐடியில் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஐபேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக செக்யூராக வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து இந்த 3 டாட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நமக்கு கீபோர்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து கீபோர்டு வேணும்னா நீங்கள் வந்து கீபோர்டு வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் வந்து நமக்கு இதுக்கு தனியாக கீபோர்டு வந்து இதில் வச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து நமக்கு 24,000 ரூபீஸ் என்னமோ வந்து நமக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி கீபோர்ட்ஸ் கூட இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமேசான்லேருந்து இந்த ஐபேட் மாடலை தேடி நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி கீபோர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து நமக்கு வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப் பட்டன் அண்ட் வால்யூம் டவுன் பட்டன். பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்ஸும் நமக்கு வந்து செம்ம குவாலிட்டியாக தான் ஆப்பிள் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிப்செட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 15 இருக்க அதே சிப்செட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, A16. ஸோ நீங்கள் வந்து பெஞ்ச் மார்க் பார்க்கலாம். ஐஃபோனோட பெஞ்ச் மார்க்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபேடோட பெஞ்ச் மார்க்கும் கிட்டத்தட்ட நமக்கு சிமிலராக இருக்குது. என்னோட ஐபேடோட Air M1 ஸோ டெஸ்க்டாப் சிப்போட இது வந்து நமக்கு இன்னும் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேமிங்காக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த ஐபேட் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு வேலை செய்யும். இல்லை நீங்கள் வந்து எடிட்டிங்கே பண்ணணும்னு நினச்சா கூட இந்த ஐபேடால் எடிட்டிங் கூட உங்களால் வந்து பண்ண முடியும். ஃபோட்டோ இல்லாட்டி லைட் வீடியோ எடிட்டிங் எல்லாமே இந்த ஐபேடால் வந்து பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக சிப்செட் வந்து நம்மளுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் GPU மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து M1 வந்து GPUவில் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இது வந்து GPUவில் கொஞ்சம் கம்மியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ கைஸ், இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான சிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐபேட் OSல நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் இல்லாத ப்ரொஃபஷனல் ஆப்ஸ் வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்க. ப்ரோக்ரியேட் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் ஐபேட் தான். ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க்ஸும் பார்க்கலாம். நமக்கு வந்து iPhone 15 அதே சமயத்தில் ஐபேட் இந்த ஐபேடும் சிமிலராக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் நம்மளோட M1ஓட நமக்கு வந்து பெட்டர் ஸ்கோர்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஆப்பிளுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து கொடுக்கலாம். ஒரு நல்ல ப்ராசஸர் வந்து இந்த ப்ரைஸிங்லாம் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஐபேடில் ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுக்கல. ஆமாங்க, நம்மளுக்கு வந்து iPhone 15லும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்து இல்லை. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து நார்மல் சிரி தான் இருக்குது. அதே மாதிரி என்னோட ஐபேட் ஏரில் பார்த்தீங்கன்னா சிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். ஏன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த புது ஐபேடில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் இல்லை. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐபேடில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் இது வரைக்கும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பெருசாக யூஸே பண்ணுறதில்ல. அது எதுக்கு இருக்குது அப்படின்னு சுத்தமாக தெரியல. ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ சூப்பராக எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய ஃபீச்சர்லாம் நம்மளுக்கு வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க இந்த ஐபேட் வந்து வாங்கினீங்கன்னா. ஸோ இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐபேட் OS 18 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஹேண்ட்ஸ் டவுன் வந்து சொல்வேன், நான் வந்து ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐபேட் OS யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஐபேட் OS வந்து கண்டிப்பாக டேப்ஸில் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான ப்ரொஃபஷனல் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட் ரூம் இருக்குது, ஃபோட்டோஷாப் இருக்குது, ஃபைனல் கட் ப்ரோ இருக்குது, டாவின்சி ரிசால்வ் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து இந்த ப்ரோக்ரியேட் இருக்குது. ஸோ நீங்கள் டிசைனாக இருந்தாலும் வீடியோ எடிட்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த ஐபேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து இந்த ஐபேட் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ சிப்செட்டும் நமக்கு வந்து ரொம்ப நல்லா சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பிள் பென்சில் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் 128GB ஸ்டோரேஜும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு போயிட்டு அபவுட்டில் நம்ம வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து ஐபேட் OS வெர்ஷன் வந்து நம்மளுக்கு 18.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து பீட்டா வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸ் ஐபேடில் வந்து பீட்டா வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து ரீஸ்டோர் பண்ணும்போது இது வந்து பீட்டா வெர்ஷன்
இன்ஸ்டால் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பீட்டா வெர்ஷன் வந்து நீங்களும் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் லேட்டஸ்ட்டான வெர்ஷன் வந்து நமக்கு iPadOS 18 அதில் தான் நமக்கு வந்து இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து இதில் 128GB வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 85GB 90GB கிட்ட நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணாத போது உங்களுக்கு வந்து 100GB கிட்ட வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா 100GB வந்து ஃபஸ்ட்டு இருந்த 64GBயோட இப்போ வந்து 128GB வந்து எவ்வளோ பெட்டர் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அது நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆப்பிள் கேர் ப்ளஸ். ஸோ நான் வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து போடல. ஆனால் நீங்கள் வந்து 60 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆப்பிள் கேர் ப்ளஸ் வேணால் நீங்கள் வந்து ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஆப்பிள் கேர் ப்ளஸ் iPad பற்றி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், நான் காட்டுறேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ iPadக்கு என் ஃப்ரெண்டு தான் போட போகிறான், நான் இன்னும் போடல. ஆனால் நான் வந்து என்னோட வாட்சுக்கும் அதுக்கப்புறம் ஐஃபோனுக்கும் ஆப்பிள் கேர் ப்ளஸ் வந்து நான் போட்டிருக்கேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா iPadOS பற்றியும் நம்ம சேனல் டெடிக்கேட்டாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபுல்லாக iPadOS எல்லா ஃபீச்சர்ஸை பற்றியும் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்னபடி இதில் வந்து ஆப்பிள் பென்சில் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நோட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆப்பிள் பென்சில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPad வந்து நம்மளுக்கு 7606 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சார்ஜர் வந்து தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பேட்டரி ஸ்டார்ஜ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே தான் நமக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து ஒரு மாதம் கழிச்சு நான் வந்து ரிவ்யூ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்து நான் என்னோட ரிவ்யூவில் வந்து கொடுக்குறேன். ஸோ என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் ஆன் டைம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேட்டரியோட இது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iOSல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் எல்லா செட்டிங்ஸும் நம்மளுக்கு வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ கேமரா வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வெர்டிக்கலாக வைக்கும் போதே சென்டரில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், கேமரா வந்து நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு வந்து சென்டராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து iPad வந்து இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னோட iPad Airல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து கரெக்டாக சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ கால்லாம் பேசும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சென்டர் ஸ்டேஜ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் iPad வந்து உங்களை அங்கே வந்து ட்ராக் பண்ணும் அந்த கேமரா வந்து. ஸோ சென்டர் ஸ்டேஜ் சப்போர்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ கால்ஸ் எல்லாமே பேசுகிறதுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மோட் இருக்குது, ஸ்கொயர் மோட் இருக்குது, பேனோ மோட் வந்துருக்கு. ஸோ உண்மையிலே iPadல யாருமே கேமரா வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். நான்லாம் பார்த்தீங்கன்னா iPad வந்து 2 வருஷமாக வச்சிருக்கேன். நான் வந்து வீடியோ கால் பேச மட்டும்தான் கேமரா வந்து யூஸ் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வீடியோலாம் எடுக்க போகிறீங்கன்னா இதில் வந்து உங்களால் பேக் கேமராவில் 4K 60fps வரைக்கும் வீடியோ வந்து எடுக்க முடியும். அதே சமயத்தில் செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபுல் ஹெச்டியில் 60fps வரைக்கும் வீடியோ வந்து எடுக்க முடியும். ஸோ கேமரா பற்றி நான் வந்து இதுவும் எந்த ஃபோட்டோஸும் வந்து இந்த iPadல வந்து எடுக்கல. ஃபுல் ரிவ்யூவில் வந்து இன்னும் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கேமராவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் கீழே போய் மென்ஷன் பண்ணுங்கள், உண்மையிலே iPadல வந்து நீங்கள் கேமராவில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறீங்களா இல்லை வெறும் வீடியோ கால் வந்து பேச போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னெல்லாம் கேமரா செட்டிங்ஸ், என்னெல்லாம் நமக்கு வந்து வீடியோ செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலான iPadOS தாங்க. ஸோ iPadOSோட ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்னா நம்மளோட iPadOS வீடியோ வந்து பாருங்கள். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆப்வியஸ்லி லைட் மோட், டார்க் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு AMOLED இல்லை, LCD டிஸ்பிளேவாக இருந்தாலும் டிஸ்பிளே வந்து நமக்கு கண்டிப்பாக செம்ம கார்ஜியஸாக இருக்குது. அதே சமயத்தில் செம்ம பிரைட்னஸாக இருக்குது. நான் வீடியோ எடுக்கும்போது இது வந்து அப்ராக்சிமேட்டாக 30% தான் பிரைட்னஸ் வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஸோ டிஸ்பிளேல பெருசாக வந்து எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த iPad பற்றி ஃபுல்லாக வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் இந்த iPad 11th ஜென்ரேஷனோட அன்பாக்சிங் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ எனக்கு ஒரே ஒரு ஃபீச்சர் வந்து மிஸ் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட iPad Airல அதுக்கப்புறம் என்னோட Mac Miniயில் ரெண்டுத்துலேயும் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஆனால் அது எதுக்கு இருக்குது அப்படின்னு சுத்தமாக எனக்கு வந்து தெரியல. நான் சுத்தமாக ஒரு நாள் கூட அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த iPad வாங்கினாலும் நீங்கள் வந்து பெருசாக அந்த ஃபீச்சர்ஸை மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ப்ரைசிங் ட்ரிக்கை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் போய் இந்த iPad வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அஃபிஷியல் ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 34,900 rupees வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ICICI ஆர் ஆக்சஸ் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக 3000 டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 3000 டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து 31,900 rupeesக்கு வந்து ப்ரைசிங் வந்து நமக்கு இறங்கிடும். இப்போ ஆப்பிள் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த iPadல வந்து நம்மளுக்கு 24 months நோ காஸ்ட் EMI வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதே ICICI அதுக்கப்புறம் ஆக்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா 24 months நோ காஸ்ட் EMI வந்து அவங்களே வந்து நமக்கு செக் அவுட் பேஜில் வந்து காட்டுவாங்க.
ஸோ அந்த 24 months நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 4752 rupees கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டா நமக்கு வந்து 27,148 rupees மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 27,148 rupees மட்டும்தான் உங்கள் கார்டில் வந்து நமக்கு பில் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாளில் இல்லாட்டி 3 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டில் வந்து கன்வெர்ட் வந்து ஆகிடும். ஸோ அந்த 27,000 rupees தான் நமக்கு வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்கள் கன்வெர்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐசிஐசி பேங்க் யூஸ் பண்ணால் ஐசிஐசி பேங்க் இல்லாட்டி ஆக்சிஸ் பேங்க் வேணால் ஆக்சிஸ் பேங்க்கு கால் பண்ணி இஎம்ஐ வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இஎம்ஐ கேன்சல் பண்ணி அந்த ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே நமக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் கிரெடிட் கார்டில் திருப்பி அந்த 27,000 மட்டும் நீங்கள் வந்து கட்டினா போதும். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 7,500 கிட்ட உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ 35,000 rupees ஐபேடை வந்து இந்த மாதிரி தான் நான் வந்து 27,000 rupeesக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஒருவேளை வந்து உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கார்டு உங்ககிட்ட ஐசிஐசி ஒரு ஆக்சஸ் இல்லைனா இப்போ வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் கார்டு இந்த மைசோன் கார்டோட ரிவ்யூ நம்ம சேனலே போடுறோம். நீங்கள் பார்க்கலாம், என் கார்டு கண்டிப்பாக வந்து பாருங்க. அந்த கார்டு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து மார்ச் 31 வரைக்கும் லைஃப் டைம் ஃப்ரீயாக நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஆப்வியஸ்லி இந்த ஆஃபரும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாதம் அந்த கார்டில் வந்து நம்மளுக்கு பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட், அதாவது உங்களுக்கு வந்து 200 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 year சோனி லைவ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 தடவை வந்து நீங்கள் 125 rupees ஆஃபர் வந்து நீங்கள் ஸ்விக்கியில் கிளைம் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 லான்ச் ஆக்சஸும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆக்சஸ் கார்டு வந்து இப்போ நமக்கு மார்ச் 31 வரைக்கும் லைஃப் டைமாக போயிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை உங்ககிட்ட ஐசிஐசி ஒரு ஆக்சஸ் கார்டு இல்லைனா இந்த கார்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணலாம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அஃபிஷியலான ஆப்பிள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் 11th ஜென்ரேஷன் வந்து நீங்கள் வெறும் 27,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐபேடை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து ரிவ்யூ கூட வந்து பண்ணுறேன். ஸோ அந்த ரிவ்யூவில் வேறு ஏதாவது சேட் பண்ணணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி ஃபுல்லாக வந்து நான் அந்த ஃபுல் ரிவ்யூவில் வந்து பேசினேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கினா லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.